லைவ்ல வந்துட்டு பயங்கரமான ஒரு இதுதான் போயிட்டு இருக்குது. எப்படின்னா காலையில இருந்து வெடிச்சுட்டு இருந்த ப்ரோமோ பார்த்து பல பேர் வந்துட்டு ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வெடின்னு வெடிச்சுட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருந்தோம். நம்மளும் வந்துட்டு வெடிச்சுட்டு இருந்தோம். அதை பார்க்க முடிஞ்சு இப்போ வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. எப்படின்னா அந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற நேரம் அது வந்து எல்லாருமே லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சாங்க. லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சேர் போட்டு முன்னாடி உட்கார வச்சாங்க. யாருன்னா சிவகுமார் அண்ட் நம்ம சௌந்தர்யா உங்களை வந்துட்டு பாரபட்சமே பார்க்காம வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பேசணும், பாரபட்சமே பார்க்கக்கூடாது, பயங்கரமா ரோஸ்ட் பண்ணணும் அண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு அன்ஃபில்டரா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் இதுல வந்து பயங்கரமா ஒரு வார்னிங் முத்துக்குமார் வந்து பயங்கரமா ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அண்ட் அதை பாக்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. என்ன பாத்தீங்கன்னா இப்போ வந்து யாருமே வந்து எந்திரிக்கவே இல்லை. எல்லாருமே வந்து அமைதியா உட்காந்துருக்காங்க. சொன்னோன்னே எல்லாருமே வந்து அமைதியா உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தீபக் வந்துட்டு சரி எந்திரிச்சு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் ஒரு பில்ல போட்டாரு. இப்ப நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா அப்படியே ரிவ்யூ பண்ற மாதிரி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உட்காந்துருக்காங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் வேற போயிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு உட்காந்துறாரு அவரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் எந்திரிச்சு சொல்ல வராரு. அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் வந்து என்ன சொன்னார்னா நான் வந்து எப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பு நீங்க உட்காந்துருக்க வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நான் வந்துட்டு அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பேன். அது நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமார் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நம்ம தலைவன் வந்து அருண் பக்கத்துல இருந்துட்டு செம்மையான ஒரு கவுண்டர் அடிக்கிறாப்ல. என்ன கவுண்டர்னு பாத்தீங்கன்னா அப்ப போய் அங்க போய் உட்காருங்க அப்படிங்கிறது வந்துட்டு செம்மையா ஒரு கவுண்டர் அடிக்கிறாரு. நம்ம செம்மையா ஒரு கோவம் ஆயிட்டாப்ல நம்ம முத்துக்குமார். செம்ம கோவமாயி கீழே உட்காந்துட்டு சரி நான் உட்காந்துக்கிறேன். நீ வந்துட்டு நான் அந்த ஒரு வாய்ப்பு வந்துட்டு எப்படின்னா அங்க போய் நான் உட்காந்துக்கிறேன். இங்க இருந்து இந்த ஒரு வாய்ப்பை நீ வந்துட்டு சொல்லு, உன் கருத்தை வந்துட்டு நீ எந்திரிச்சு சொல்லு, நான் அப்படி கேட்டுக்கிறேன். தைரியம் தான் நீ இப்ப வந்து எந்திரிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையா வந்துட்டு கோவமாயி அவருக்கு ஒரு பயங்கரமா பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்துட்டு தைரியம் தான் நீ இப்ப எந்திரிச்சு பேசு, தைரியம் இல்லாம தானே நீ உட்காந்துருக்க, நீ இப்ப எந்திரிச்சு பேசு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு நம்ம அருண் வந்துட்டு செம்மையா வார்னிங் கொடுத்த வந்து பார்க்க முடிஞ்சு. அதுக்கு வந்துட்டு அவரால் எதுவுமே பேச முடியல. தலைவர் வந்துட்டு எதுவுமே பேசாம நான் எதுவுமே பேச மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரும் வந்துட்டு உட்காந்துருந்ததை பார்க்க முடிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்திரிச்சு சரி எந்திரி உட்காந்து நீயே பேசு எந்திரி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் மறுபடியும் வந்துட்டு நம்ம அருண் பிரசாத் வந்து முத்துக்குமார் வந்து எழுப்பி விட்டு பேச சொன்னாரு. அண்ட் இந்த இது வந்துட்டு இவருக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அந்த ஒரு ரோஸ்டிங் நடந்தது வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு அவரோட கருத்து என்ன அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த ஒரு வார்னிங் கொடுத்தது வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு டப்புன்னு வந்துட்டு சிரிச்சுட்டு இருந்த வாக்குல டக்குன்னு அது வந்துட்டு வார்னிங் கொடுத்து அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாரு நம்ம முத்துக்குமார். அண்ட் அது வந்துட்டு செம்ம சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த இது ஒரு சின்ன அப்டேட் தான் பண்ணலாம்னு நான் வந்திருந்தேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி